முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜனவரி 28ற்குள் இது எல்லாமே நடந்தே தீரும். தலைகீழாக நின்றாலும் கடவுளே வந்தாலும் உங்களுக்கு இதை யாராலும் நடக்க இருப்பதை தடுக்கவே முடியாது. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியில் சித்திரை 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களே, எதிலுமே வேகமாக செயல்பட்டு வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு வருகின்ற ஜனவரி 28ற்குள் முக்கியமாக பலவிதமான மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையை தலைகீழாக மாற இருக்கிறது. உங்களது அனைத்து வேலைகளும், நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டு இருந்த அனைத்து வேலைகளும் இந்த மாதத்தில் ஒவ்வொன்றாக, அதுவும் ஜனவரி 28ற்குள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக ஒன்றை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பீர்கள். தற்பொழுது அது பூர்த்தியாக இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வர இருக்கிறது. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்கும். புதிய முயற்சிகள், நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி, அதில் வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது. நீங்களே எதிர்பார்த்த ஒரு ஒப்பந்தம் தற்பொழுது உங்களது கைக்கு வந்து சேர இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களை, வங்கியில் கேட்டு இருந்த பணம் தற்பொழுது உங்களது கைக்கு வந்து சேர இருக்கிறது. புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி அனைத்துமே தற்பொழுது வெற்றியில் முடிய இருக்கிறது. உங்களுடைய உறவுகளிடம் செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும். அதிர்ஷ்டக்காரன் ஆன சுக்கிரனால் வருமானமானது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அதிகரித்து காணப்படும். வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது. வியாபாரியின் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் இருந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் விலகி இணக்கமான சூழலானது தற்பொழுது உருவாக போகிறது. குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்படி ஒரு நன்மை உங்களுக்கு நடக்க இருக்கிறது. புதிய பாதை, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அதற்கான ஒரு புதிய பாதை தற்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவருக்கு தற்பொழுது வாய்ப்புகள் அனைத்துமே உண்டாக இருக்கிறது. பெரியோரின் துணையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது. மாணவர்கள் படிப்பில் மிகவும் கவனமாக, அக்கறையாக இருக்க வேண்டும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது மிக மிக நல்லது. உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலைமையானது அதிக அளவில் உயர்ந்து காணப்படும். அடுத்தபடியாக துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை, நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தும் உங்களுக்கு வருகின்ற ஜனவரி 28லிருந்து மிகப்பெரிய யோகம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களுக்கு இது எல்லாம் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும். உங்கள் நட்சத்திரநாதன் நெருக்கடிகளை விலக ஆரம்பிப்பார். குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் ஏற்பட்ட அவமரியாதை அனைத்துமே தற்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு, அதுவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மாற இருக்கிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை மனதில் போட்டுக்கொண்டு அது நடக்க வேண்டும் என்ற முயற்சி இருப்பீர்கள். தற்பொழுது முயற்சியானது வெற்றி அடைய இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சி செய்தாலும் சரி, அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது. வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு தற்பொழுது எதிர்பார்த்த நல்ல தகவல் ஒன்று தேடி வர இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பலவிதமான முயற்சியை மேற்கொண்டவர்களுக்கு தற்பொழுது சாதகமாக அமைய இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலர் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்பு துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இப்பொழுது இருக்கிறது. அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் தற்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது. அதிகாரிகளின், நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு தற்பொழுது கிடைக்கப் போகிறது. ஒரு சிலருக்கு, அதாவது நன்மைக்கு மேல் நன்மையானது நடைபெற இருக்கிறது. உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட தடைகள், பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் காணாமல் போய்விடும். அப்படி ஒரு நன்மையும் காத்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுடைய வழக்கு ஏதாவது இருந்தால் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்கிறது. அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபமானது ஏற்பட இருக்கிறது. நீங்கள் செய்யும் வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் தற்பொழுது அது மட்டுமல்ல, பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியான சூழ்நிலை தற்பொழுது உருவாக இருக்கிறது.
விவசாயிகள் விளைச்சல் மீது முழுமையான கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். இல்லை என்றால் பதவியை பறி போய்விடும். எதிர்பார்த்த பதவிகள் அனைத்துமே தற்பொழுது துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக இருந்ததை விட தற்பொழுது சேமிப்பில் அதிக அக்கறை உங்களுக்கு உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை, புதிய வாகனம் என்று மகிழ்ச்சியான நிலையானது துலாம் ராசி அன்பர்களுக்கு உருவாக இருக்கிறது. அதுவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு, மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிக அளவில் காணப்படும். முக்கியமாக ஆசிரியரின் ஆலோசனையை கேட்டு நடப்பது மிக மிக நல்லது. அடுத்தபடியாக துலாம் ராசியில் விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்த அன்பர்களை சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு ஜனவரி 28 மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நினைத்த வேலை இந்த மாதத்தில் நடக்க ஆரம்பிக்கும். நட்சத்திரபதி அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடைந்து இருப்பதால் குழப்பங்கள், நீண்ட நாட்களாக மனதில் தேவையில்லாத குழப்பங்களை வைத்திருந்த துலாம் ராசி அன்பர்களை அனைத்து குழப்பங்களும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். சுக்கிரனும் தற்பொழுது உங்களுக்கு மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை உண்டாக்க இருக்கிறார். குடும்பம், தொழில், வியாபாரத்தில் ஏற்பட்ட தேவையில்லாத நெருக்கடிகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்து வரவுகளும் தற்பொழுது வர இருக்கிறது. உறவினர்கள் உங்களை தேடி வந்து உதவிகளை பெற்று செல்வார்கள். சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் உயர்ந்து காணப்படும். உங்களுக்கு எது சரியெனப்பட்டதோ அதை செய்து நீங்கள் அதற்கு முடிவு எடுப்பீர்கள். அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த உங்களது வேலையில் பதவி உயர்வு தற்பொழுது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருபவர்களுக்கு புதிய பொறுப்பு, ஊதிய உயர்வு அனைத்துமே கிடைக்கப் போகிறது. நீங்கள் எடுக்கும் துலாம் ராசி அன்பர்களை, நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது. கனவாக இருந்த இடம், வீடு வாங்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில் முடிய இருக்கிறது. புதிய வாகனம் வாங்கும் கனவுகள் அனைத்தும் தற்பொழுது நனவாக போகிறது. பிள்ளைகள் வழியில் ஒரு சிலருக்கு செலவானது ஏற்படும். அவர்களுடைய முன்னேற்றத்தை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக முடிய இருக்கிறது. வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை தற்பொழுது இல்லாத நிலை உருவாக போகிறது. வழக்கு விவகாரம் அனைத்துமே தற்பொழுது சாதகமாக வர இருக்கிறது. கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் தற்பொழுது கிடைக்கப் போகிறது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிக அளவில் அதிகரிக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது மிக மிக நல்லது. தொழிலாளர்களின் நிலைமை பொறுத்த வரைக்குமே இப்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு உயர்ந்து காணப்படும். அப்படி ஒரு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களை, நீங்கள் இனிமேல் எதை தொட்டாலும் தொடங்கும். அப்படி ஒரு நன்மையும் காத்து கொண்டு இருக்கிறது. அதனால் துலாம் ராசி அன்பர்களை, நீங்கள் தேவையில்லாமல் எதை பற்றியுமே கவலைப்படவே தேவையில்லை. நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது. எதையுமே நீங்கள் மனதில் போட்டுக்கொண்டு குழப்பிக்கொள்ள தேவையே இல்லை. அப்படி ஒரு நன்மையும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.